ஆனா அவங்க சொல்றாங்க வக்கீல்களுக்கெல்லாம் பணம் கட்டணும். ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. நம்ம நீ எங்க போனா ஒண்ணுமே புடுங்க முடியாது, நீ என்ன பண்ற பண்ணிப்போ அப்படின்னு நிறுத்துறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. ஒருத்தனுக்கு தண்டனை கிடைச்சா இது எல்லா பேருங்க பயப்படுவாங்க. வணக்கம் தீபா. வணக்கம் ஐயா. என்ன தீபா திருப்பி போனீங்களா? நேத்து முந்தினத்து போறேன்னு சொன்னீங்க, போனீங்களா? 3-4 நாளா போய்க்கினதான் இருக்கிறையா. ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. 7 மணிக்கு வான்னு சொன்னாங்க, 7 மணிக்கு போனேன். அவரானா காலையில வா சொன்னாங்க. எத்தனை நாள் தான் போய்க்கினே இருக்கணும் ஐயா. 4-5 வாட்டி நடந்து போயிட்டு 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 வர. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க. ஆனா ஒண்ணு அவங்க சொல்றாங்க நாங்க தேடுறோம் தான் சொல்றாங்க. பாண்டிச்சேரியில கூட போலீஸ் வர வச்சாங்க. அங்க போய் பாத்து வந்தாங்க, கேட்டு வந்தாங்க, சொல்றேன்னு சொன்னாங்க. போட்டோ எல்லாம் வாங்கி போனாங்க. ஆனா ஒண்ணு கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்க சைடு போய் விசாரிச்சாங்களா? அவங்க ஊர் பக்கம் போய் விசாரிச்ச மாதிரி தெரியுதா? யாரும் விசாரிக்கல. அவங்க இங்க லோக்கல் தானே? அவங்க இங்கேதான் இருக்கிறாங்க, மெப்பேட்ல தான். சரி, அவங்க ரொம்ப கிட்ட தானே. அங்க போய் அங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன இருக்குது, என்ன குரூப் இருக்குது, என்ன இது இருக்குது, சாட்சி இருக்குது, நம்ம போய் தேடுறதுக்கு நம்ம போய் சொல்றோம். இவ்வளவு பேசி இருக்குது சாட்சி போதாதான். நான் தான் சொல்றேன், நீங்க போய் சொல்லிருப்பீங்க, அவங்க கணவரெல்லாம் அங்கதான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் போயிட்டறமா எங்களை ஊட்டி அப்படின்னு நாங்க சொல்லி கொடுத்தா கூட அவங்க போக மாட்டாங்க. இப்போ கேஸ் எடுத்துட்டாங்களா தெரியுமா? அவங்க சும்மா எழுதி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா போட்ட மாட்டேன் 4-5 போட்டோ வாங்கி வச்சிருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு முன்னாடியே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணது பொங்கலுக்கு முன்னாடியே பண்ணீங்கல்ல? ஆமா. அதுக்கப்புறம் எத்தனை டைம் போயிருக்கீங்க? நடந்துக்கணதான் இருக்கிறையா, சொல்லாம கூட அப்படியே நடந்துக்கணதான் இருக்கிறோம். போயிட்டு போயிட்டு வரோம், போயிட்டு வந்துக்கணதான் இருக்கிறேன். என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. தேடிக்கணதான் இருக்கிறோம், சொல்லிக்கணதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஆனா அவங்க எந்த நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லல, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி எந்த நம்பிக்கையான வார்த்தையும் சொல்லல. அழிய வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒன்னும் என்னதான் எப்படிதான் அவங்க என் கேஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதான் இப்படி அழிய வைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒண்ணுமே தெரியல. இங்க அழிறோம். குழந்தை ஒரு பக்கம் பார்த்தா ஒன்னும் முடியல. எங்க வேலைக்கு போன நான் ஒன்றே வேலைக்கு போனதான் என் குழந்தை வயிற்று கூட நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும், என் வயிற்றுக்கும் பார்க்க முடியும். இப்ப நான் வேலைக்கு போலன்னா என் குழந்தை எப்படி நான் பாத்துக்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷனா அழிய வைக்கிறாங்க. 5-6 ஆட்டி. இங்க யாராவது வக்கீல் இருந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அழிய முடியல, அங்க போராட முடியல. உங்க சட்டத்தை எனக்கு புரியல. இவங்க எங்க சட்டத்தை எடுக்கிறாங்களா, எங்க என்ன பண்றாங்களான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க சொல்றாங்க வக்கீல்களுக்கெல்லாம் பணம் கட்டணும். ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. நம்மளே ஒரு ஏழைப்பட்டவங்க, இந்த மாதிரி வாட்டர் கேன் பிளாஸ்டிக் போறதுலாம் நம்ம எங்க அவ்வளவு பணம் எல்லாம் இருக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேன். விடக்கூடாதுன்ற முடிவா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. ஆமா, எனக்கு நீதி கிடைக்கணும். ஆமா, எனக்கு நீதி வேணும். ஏன்னா எனக்கு எதுக்கு நீதி வேணும்னா என் குழந்தைக்கு எனக்கும் நீதி வேணும். ஏன்னா நாங்க இவ்வளவு அழிஞ்சது, இவ்வளவு கஷ்டப்படுறது, எனக்கு 2ல ஒரு முடிவு தெரியும். ஏன்னா இந்த மாதிரிதான் நிறைய பெண்கள் வாய்க்கால விட்டு ஆம்பளைங்கள்லாம் விட்டு போறாங்க. எங்க ஜாதியில நிறைய பெண்கள் வாய்க்கால் நாசமா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேணும். நிறைய பேர் பாக்குறோம் பஸ் ஸ்டாண்ட்ல கோயில்லாம் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜென்ஸ் இல்லாம அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தானே? ஆமாயா. அவன் போயிட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவன் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கிறான். அவன் சந்தோஷமா இருக்கு. எங்க வயிற்று எரிச்சல அவங்க நல்லா இருக்கட்டும் சாபம் கூடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. ஒருத்தனுக்கு தண்டனை கிடைச்சா இது எல்லா பேருங்க பயப்படுவாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணுமே புடுங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ எங்க போனா ஒண்ணுமே புடுங்க முடியாது, நீ என்ன பண்ற பண்ணிப்போ அப்படின்னு நிறுத்துறாங்க.
அப்படி முன்ன எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஓப்பனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுவ? ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீ என்ன பண்ற பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டத்துக்கு கூட விரோதம் இல்லையா இந்த வார்த்தைக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க போனாலும் ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அது சேர்த்து தானே சொல்றாங்க எல்லா பேருக்கு. எல்லா பேருக்கு சேர்த்து தானே அவங்க சொல்றான். ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க போனாலும் ஒண்ணும் புடுங்க முடியாது. அப்பனா போலீஸ் மேல சட்டத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன பண்ணிடுவாங்க போலீஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அது பயம் வரணும். அதனாலதான் நான் போறது. அதனாலதான் எனக்கு அநியாயம் நடத்துறது எனக்கு ஒரு முடிவு தெரியணும். எனக்கு ஒரு நியாயம் தெரியும். அது எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சதா அவங்க பயப்படுவாங்க. போலீஸ பார்த்தாலும் பயப்படுவாங்க, பெண்களை பார்த்தாலும் பயப்படுவாங்க. அதுதான் என்னால நான் சாதிக்கணும்னு சொல்லி நான் இருக்கிறேன். அதனாலதான் எத்தனை நாள் ஆனும் சரி, 10 வாட்டி சரி, 20 வாட்டி நடந்தாலும் நான் நடந்துக்கணும் தான் இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு ஒரு நியாயம் தெரியும். எனக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ எது பண்ணாங்க எனக்கு தெரியும். என் கையில 1 ரூபாய் இல்ல. இந்த மாதிரி நிலைமையில நான் அவங்க போறதுக்கு பிச்சை கட்டிட்டு போனேன். அந்த மாதிரி நிலைமை நான் ஆக்கணும். பரவாயில்ல, நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். எங்க போனா கூட எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். என் குழந்தைக்கு பிளட் குரூப் கேட்டாங்க. என் பொண்ணுக்கு என்ன ரத்தம், எனக்கு என்ன ரத்தம், புருஷனுக்கு என்ன ரத்தம். எனக்கு தான் புருஷன் இல்ல மேடம், நான் கேஸ் போட்டிருக்கிறேன் அவர்னாலதான் ஒரு பொண்ணு இட்டுன்னு போயிட்டேன்னு சொல்லு. இல்லம்மா அவசியமா எனக்கு அவங்க அப்பாவோட பிளட் குரூப் தெரிஞ்சே ஆகணும். நான் எங்க போய் தேடணும் சொல்லுங்க? எங்க போய் தேட முடியும்? இதெல்லாம் அவங்க கேக்குறாங்க. நான் எங்க போய் யாருக்கு போய் சொல்லி காட்டணும்? நான் எங்க போய் ஆளும் சொல்லுங்க? நீங்களே இன்னைக்கு உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருங்க, எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்ப நான் என் குழந்தைக்கு அப்பா இல்லன்னு மேடம், எங்க குழந்தைக்கு அப்பா இல்ல அப்படின்னு சொல்ல முடியும்? அப்பா இழிச்சால் எல்லாமே ஒரு குழந்தை வளர்க்கிறேன்னு சொல்லுவாங்க 4 பேர் பார்த்து. அது தேவையா? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இல்ல ஒண்ணு என் கணவர் கொடுத்துடணும், நான் கேக்குற பொருள் எல்லாம் கொடுத்துடணும். எனக்கு 2ல ஒரு நியாயம் கிடைக்கும். கணவர் வராட்டி நீங்க கேக்குறத கொடுத்துடணும். அப்ப எங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஆமா, நான் சொல்றது தயார். என் குழந்தை சொல்றது கூட தயார். எனக்கு அநியாயம் நடக்கிறது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். என் குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். சட்ட விரோதத்துல அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பத்திரம் எங்க போய் எடுத்து போய் கொடுக்கணுமோ அங்க எடுத்து போய் நாங்க கொடுப்போம். இந்த பாருங்க எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இது பாருங்க எனக்கு நான் இது ஆயிடுச்சு, நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், நான் இப்ப போய் எங்க போய் கேக்குறது, எங்க போய் சொல்றது சொல்ல முடியும் என்னால. டைவர்ஸே கொடுக்காம நான் என் புருஷனை தெரிஞ்சு நீங்க எது கொடுங்க அது கொடுங்க, நான் எங்க போய் வாங்கிக்கிறேன்? நம்பிக்கையான வார்த்தை சொன்னாங்களா? கண்டிப்பிடிப்பேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது நம்பிக்கையே இல்லை என்னால. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேன்தையா. இல்ல அவங்க கண்டுபிடிப்புன்னா அவங்க சைடு போய் விசாரிக்கணும்ல, அவங்க ஊருக்கு. ஆனா ஒண்ணுமே விசாரிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவங்களுக்கு கூட அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடக்கிறாங்க. எதனா பணம் எதனா எதிர்பார்க்கறாங்களோ இல்லையான்னு தெரியலையா. நம்ம எங்க போய் அவ்வளவு பணத்துக்கு அவங்க எதிர்பார்க்கற பணம் கூட நம்ம கிட்ட கிடையாது. பஸ்ஸுக்கே 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வர்றதுக்கே காசு இல்ல. ஒரு நேரத்துல காசு இல்லாம தவிச்சுக்கனே இருந்து ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய்ல முடிச்சிட்டு வர முடியல என்னால. 100 ரூபாய் ஆகுது. இங்க இருந்து அவளுக்கும் பஸ் சார்ஜ் வாங்க, என் பொண்ணு கூட வாங்கணும் டிக்கெட்டு. அவளுக்கு வாங்கிட்டு அங்க இருந்து போய் 2 பேர் போறோம் இல்லையா. விட்டு போறதுக்கு யாரும் இல்ல, அதனால 2 பேர் போறோம். அவங்களும் ஒன்னும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. அடுத்து எப்போ வர சொன்னாங்க? இன்னைக்கு வர சொன்னாங்க. இன்னைக்கு அமாவாசை இல்லையா, நாங்களும் குளிச்சுட்டு நாங்களும் சாமி கும்பிடணும்னு சொல்லி போல. அவங்க போன் நம்பர் வாங்கி வந்திருக்கீங்களா? போன் பண்ணிக்காங்க. போன் நம்பர் வாங்கி வந்திருக்கிறேன். போன் நம்பர் அவங்க என்ன சொன்னா, நான் உங்களுக்கு போன் அடிச்சேன், எங்களுக்கு போனே அடிக்கல. அவங்க நானும் அடிக்கலான்னு பாக்குறேன். ஆனா அடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வாழ்ந்த சொல்லுவாங்க. வெயிறு இப்படிதான் எதனா ஒண்ணு சொல்லுவாங்க, இன்றைய போய் நாளை வா அப்படி சொல்றாங்கப்பா. அந்த மாதிரி காலம் கட்ட மாதிரி ஆயிப்போச்சு.
இப்படி போய் வாங்க, போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை படிப்பு கூட பாதிக்கப்பட போகுது. அவங்களும் ஸ்கூல்ல சண்டை போடுறாங்க, என்னம்மா ஒரு நாள் அமுச்சுடுற, 3-4 நாள் லீவ் போட்டுற அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இப்படி திரும்ப ராத்திரி தான் ஆயிடுது. அவங்க அமுச்சு எதுனா ஒண்ணு சொல்லி அமுச்சு விட மாட்டேன்றாங்க, ஒண்ணு கூட பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க, அப்படியே நிக்க வைக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்ல, எத்தனை வாட்டி தான் வந்து போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நீங்க எனக்கு ஒரு நாயம் கடிக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் வந்து போவேன்னு சொன்னேன். ஒண்ணுமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஐயா நிறைய பேர் வந்து நீ விட்டுமா, விட்டு வேலை பாருமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி விட முடியும்? விட்டுட்டு வேலை பாரு சொன்னா என்ன? அவன் அழகா ஒரு பொண்ணு கூட இருக்கிறான். நம்ம என் குழந்தை மூஞ்சி பார்த்து வேதனையா இருக்குது. இந்த மாதிரி அவளு கூட அந்த மாதிரி தானே கீதி பண்ணுவான். எதுக்கு ஒரு சட்டம்னு இருக்குது, எதுக்கு சட்டம் நீதி எடுக்கிறாங்க? அநியாயம் பண்றதுக்கு நீதி பண்றதுக்கு தானே எடுக்கிறீங்க. அதெல்லாம் அவங்க இடத்த நம்ம போய் நின்று எதுனா ஒண்ணு கேட்க மாட்டாங்க.